கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை ஆபிரகாமோடு ஆண்டவர் எப்படி பேசினார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆண்டவர் 2 வார்த்தைகளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி நீ செய்கிறாயா? தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த சித்தம் உனக்குள் வாழ்கிறதா என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நான் சொன்னது போல பெரிய ஜாதியாக்கி ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி உன்னுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15:1 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆகிறாரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமோடு பேசுகிறார். அப்போது ஆபிரகாம் 86 வயதில் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு எப்பொழுது பிள்ளை கொடுப்பீர் என்று கேட்கும் பொழுது, நீர் எனக்கு என்ன நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்களுடைய வசனத்தின்படி நான் கை கொண்டு உமக்கு நான் கீழ்ப்படிந்து நீ சொன்ன தேசத்துக்கு நான் போயிட்டேனே, இன்னைக்கு எனக்கு பிள்ளை தேவைப்படுகிறது, நீ எனக்கு பிள்ளை எப்போது கொடுப்பீர் என்று கேள்விக்குறியாக ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா நாம் வாழும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற நேரத்தில் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க முடியும். 86 வயதுல ஆண்டவர் அவரை தேடும் பொழுது, இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு அடியை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். 13 வருடம் ஆபிரகாமோடு பேசாமல் என் தேவன் இருந்தார். ஏன்னா நீ கேட்ட கேள்வி நிமித்தமாக ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த நேரத்தில் உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டதின் நிமித்தமாய் 13 வருடங்கள் 86லிருந்து 99 வயசுல தான் ஆண்டவரோடு கூட ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த இடைப்பட்ட அந்த 13 வருடத்துல பேசாமல் இருந்தார். ஆபிரகாமோடு பேசாமல் இருந்தார் இயேசு. ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, 99 வயசுல திரும்ப பேசும்பொழுது, ஆபிரகாமே, நீ உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் என்று நான் உன்னை அழைப்பேன், ஆனால் நீ உத்தமனாய் இரு என்று ஆபிரகாமோடு என் தேவன் பேசுகிறார். ஆவியானவரே, நாம் முழுமையாக பற்றி கொள்ளும் பொழுது அவரை தேடாமல் அவரை விட்டு விட்டோமானால் அவர் நம்மை விட்டு விடுவார். என் தேவனை நாம் முழுவதுமாய் பிடித்து கொண்டோம் என்றால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆபிரகாமோடு சொன்ன என் தேவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகளா நாம் வாழுவோம் என்றால் நாம் உத்தமனாய் நடக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா நாம் வாழ்கிறேன் என்று எனக்குள்ள அந்த கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான்